முருகப்பெருமான் தன்னுடைய பாவம் நீங்குவதற்காக சிவபெருமானை எண்ணி வழிபட்ட தலம் திருவிடைக்கழி. சூரபத்மன வதம் செய்த பிறகு அவனுடைய 2வது மகன் இரணியாசுரன் சுறாமீனை போல வடிவம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று எல்லா உயிர்களையும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனுடைய கொடுமையிலிருந்து உயிர்களை காப்பதற்காக வைகாசி சதய நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் அவனை வதம் செய்கிறார். என்னதான் அசுரனா இருந்தாலும் அவன் தீவிரமான சிவபக்தன். ஒரு சிவபக்தனை கொன்ற பாவம் முருகப்பெருமானை தொற்றிக்கொண்டது. அதிலிருந்து விடுபட முருகப்பெருமான் திருவிடைக்கழி என்கின்ற இந்த தலத்திற்கு வந்து குறா மரத்திற்கு அடியில் தவம் செய்து பாவத்திலிருந்து விடுபட்டார். இந்த குறா மரத்திற்கு அடியில் முருகப்பெருமானை எண்ணி ராகு தவம் இருந்தார். அதனால ராகு தோஷ நிவர்த்தி தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது. தெய்வ யானைக்கு இங்கு தனியாக ஒரு சந்நிதி உண்டு. தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த ஒரு அற்புதமான தலம் இந்த திருவிடைக்கழி. அதன் பிறகு முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு தெய்வ யானை கிளம்பியதாலும் முருகப்பெருமான் இரணியாசுரனை வதம் செய்த அந்த பாவத்தை சிவபெருமான் நீக்கியதாலும் விடைக்கழி என்கின்ற பெயர் இந்த திருத்தலத்திற்கு ஏற்பட்டது. அதன் பிறகு சிறப்பு கருதி திருவிடைக்கழி என்கின்ற பெயரில் இந்த தலம் அழைக்கப்படுகிறது. எல்லா நாட்களையும் விட தைப்பூசத்தன்று இந்த திருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷம் நிறைந்த ஒன்றாக உண்டு. அது எதனால் என்று நாளை தெரிந்து கொள்ளலாம்.